பேராவூரணி அருகே ஆற்றை கடக்க பாலம் இல்லாததால் அரசு பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை சரிவடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே புக்கரம்பை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு செல்ல கல்லணை கால்வாய் குறுக்கே பாலம் இல்லாததால் மாணவர்கள் 1 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலம் நீடிக்கிறது. இதனால் பாதுகாப்பு கருதி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அருகில் உள்ள தனியார் பள்ளிகளில் சேர்த்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்ற இப்பள்ளியில் தற்போது மாணவர் எண்ணிக்கை 26ஆக குறைந்துள்ள நிலையில் உடனடியாக பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிறுபான்மையினருக்கு திமுக அரசு என்றும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எடப்பாளையத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து ஊராட்சியை சேர்ந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றிய பொன்முடி அவர்கள் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்காக கலைஞர் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். பின்னர் திருக்கோவிலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 37 லட்சம் மதிப்பிலான குடிநீர் கிணறு பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் திருக்கோவிலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 37 லட்சம் மதிப்பிலான குடிநீருக்கு கிணறு அமைக்கும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். அதைத்தான் இன்றைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்து வைத்திருக்கிறார். இங்கே அவர் வந்தவுடன் அவர் முதலிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சியோடு அந்த கட்சியோடு மற்ற கட்சியோடு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சார்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு யாரும் தளபதியை விட்டு திமுகவை விட்டு செல்ல மாட்டார்கள். 100க்கு 100 எல்லோரும் பெரியார் அண்ணா கலைஞர் வெளியில் செயல்படுகிற நம்முடைய தளபதியின் வெளியில் தான் செயல்படுவார்கள். நெல்லை அருகே தனது தாயுடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாக விவசாய கூலி தொழிலாளி ஒருவரை இளைஞர் வெட்டி கொலை செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மானூர் அருகே கம்மாளன் குளத்தை சேர்ந்த 53 வயதான பெருமாள் என்பவர் திருமணத்தை மீறிய உறவு காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசில் சரணடைந்த இளைஞர் சுதர்சன் என்பவர் தனது தாயுடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததை கைவிடாத ஆத்திரத்தில் பெருமாளை கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவரை கைது செய்துள்ள போலீசார் மேல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்குநேரி வன்முறையில் உயிரிழந்த ஜான் என்பவரின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபிறந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி இரட்டை கொலை வன்முறையில் உயிரிழந்த ஜான் என்பவரது குடும்பத்தினரை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபிறந்தகை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசிய செல்வபிறந்தகை சமூக விரோதிகளால் நிகழ்த்தப்பட்ட இக்கொலைக்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட ஜான் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு குழந்தைகளின் கல்விச் செலவை காங்கிரஸ் அறக்கட்டளை ஏற்கும் என்றும் தெரிவித்தார். நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக உதவி செய்ய இருக்கிறோம். அவருடைய வேண்டுகோள், அவர் இந்த குடும்பத்தில் உள்ள எந்த ஆதாரமும் இல்லாமல் நிர்கதியாக நிற்கின்ற மாற்றுத்திறனாளி கண்ணகிக்கு வேலைவாய்ப்பும் அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஏற்கனவே கூறியிருக்கிறார் என்று கருதுகிறோம். அந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை 2 குழந்தைகளுடைய படிப்பு செலவையும் அவர்கள் படித்து முடிக்கும் வரை ஏற்கும். எங்கள் மாவட்ட தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். ரூபாய் 10,000 கோடி தந்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் இறைச்சகுளத்தில் அம்பேத்கர் சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தமிழகத்தின் கல்வி நிதி ரூபாய் 3,500 கோடியை மத்திய அரசு தராவிட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு நிதி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்காது என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் மும்மொழி கொள்கை மற்றும் குலக்கல்வி திட்டத்தை திணிக்கும் முயற்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்றும் பேசினார். சென்ற வருடம் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்துச்சு, நியூ எஜுகேஷன் பாலிசி. மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்குச்சு. ஆனா தமிழ்நாடு ஏத்துக்க முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றார். ஏன் புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டோம்னா நம்முடைய பிள்ளைகள் மீண்டும் மும்மொழி கொள்கையை உள்ள திணிச்சு ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க ஒன்றிய அரசு முயற்சிக்குது. புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டோம்னா மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது திணிக்கணும்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. முதலமைச்சர் சொல்லிட்டார், இந்த புதிய கல்வி கொள்கை ஏத்துக்கிட்டாங்கன்னா
நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு கல்வி நிதி இந்த வருஷத்தோடு சேர்த்து 3500 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதி தரமாட்டோம்ட்டாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாங்க 3500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுக்கறேன்னு சொன்னாலும் உன்னுடைய புதிய கல்வி கொள்கையை நான் தமிழ்நாட்டுக்கு மாட்டேன். மீண்டும் இந்திய தெரிவிக்கிறதுக்கு முயற்சி செய்யற, மீண்டும் சமஸ்கிருதத்தை தெரிவிக்கிறதுக்கு முயற்சி செய்யற, மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை திணிக்க முயற்சி செய்யற. அதனாலதான் தமிழ்நாடு மக்களும் நம்முடைய ஒன்றிய அரசு பாஜகவை ஒரு பொருட்டாவே வலிக்கிறது. திருநள்ளாறு சனி பயிற்சி விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் கோயில் சனி பயிற்சி விழா கோலாகலமாக நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சனாதன தர்மத்திற்கு எதிரான ஆட்சி நடைபெறுவதாக விமர்சித்த அவர், விரைவில் திமுக ஆட்சி பெயர்ச்சியாகிவிடும் என்றும் சாடினார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழக முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையை கையிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் ஒரு டிஜிபி கூட நியமனம் செய்ய முடியவில்லை. காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லை. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், எல்லாத்திற்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. அதிலும் கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக் போன்ற ட்ரக்கள் எல்லாமே அதிகப்படியாக யூஸ் பண்ணுறது மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 தினங்களுக்கு முன்னால் கஞ்சா போட்டுக்கிட்டு வருகிற போகிறவங்களெல்லாம் வெட்டுறாங்க. அதே பார்த்தா மறுநாளே சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இதெல்லாம் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழகம் போய்கொண்டிருக்கிறது. இதை காப்பாற்ற இறைவனால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இன்னைக்கு இறைவனிடம் இன்னைக்கு நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சனி பயிற்சியாக இருக்கிறது. ஆக திமுகவும் தமிழ்நாட்டிலிருந்து பயிற்சியாக வேண்டும். இது ஒரு இந்து மதத்திற்கு, சனாதன தர்மத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி நிச்சயமாக விலக்கப்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.